நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஈழ எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு தீபச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு 16 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வடு. இன்னைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நம்ம இன்னைக்கு அனுசரிச்சுட்டு இருக்கோம், 16வது ஆண்டு. இதை நினைக்கும் போது உடனடியாக உங்களுடைய ஓர்மையில வரக்கூடியது என்ன சார்? இதுல அந்த இனப்படுகொலை நடைபெற்ற அந்த கணங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அல்லது அந்த கணங்களுக்கு திரும்பி செல்கின்ற பொழுது, நம்மோடு வாழ்ந்த பல சக மனிதர்களை, நண்பர்களை, நம்மோட பழகிய பல உறவுகளை இந்த இனப்படுகொலை போர்களை நானும் பலி கொடுத்திருக்கிறேன், இழந்திருக்கிறேன். அவர்களை பற்றி அந்த ஞாபகங்கள் தான் வருகிறது. இலங்கையினுடைய வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே ஒரு கடற்கரையிலே வைத்து எங்களுடைய ஒரு உன்னதமான விடுதலை போராட்டம் சிதைக்கப்பட்ட எங்களுடைய மக்களினுடைய கனவு கரைக்கப்பட்ட அந்த நாள் என்பது உண்மையிலே மிக ஒரு கொடூரமான ஒரு நாள். நினைவுகளிலே அது இன்னமும் ஒரு கொந்தளிப்பை, ஒரு தவிப்பை, ஒரு ஏக்கத்தை, கண்ணீரை மக்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். இழந்து போன பல முகங்களை நினைத்து நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். அதே போல எங்களுடைய மடிந்து போன எங்களுடைய மக்களினுடைய அந்த கனவுகளை, அவர்களினுடைய எண்ணங்களை நாங்கள் சுமந்து பணி செய்ய வேண்டியவர்களாக, இயங்க வேண்டியவர்களாக, அவர்களினுடைய அந்த இயக்கத்தை, அவர்களினுடைய கனவுகளை, அவர்களினுடைய விடுதலையை நாங்கள் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கடமை, அவர்களினுடைய நினைவுகள் எல்லாம் சுழல்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இந்த ஓர்மைகள், நீங்க சொல்லக்கூடிய இந்த ஓர்மைகளும் வலியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறதா? இல்லைன்னா இன்னைக்குள்ள தலைமுறை இதை எப்படி பாக்குறாங்க? அன்னைக்கு நடந்த இந்த வலியேறிய விஷயங்களை எப்படி பாக்குறாங்க? அவங்களுடைய நினைவுகள்ல தமிழ் ஈழம் குறித்த விஷயங்களோ, நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு இனமாக நிற்க வேண்டும், நம்முடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவுகளோ ஓர்மைகளோ அவங்களுடைய நெஞ்சங்கள்ல இருக்குதா? உலகத்துல எந்த ஒரு போராட்டமும் இளைய தலைமுறையினுடைய கையிலே தான் உண்மையிலே உலகத்தினுடைய எந்த ஒரு போராட்டமும் தங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஈழ விடுதலை போராட்டம் என்பது கூட இளம் தலைமுறையாலே முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டம் தான். தலைவர் பிரபாகரன் அவர்கள் 14-15 வயதுகளிலே போராட சென்றிருந்தார். எங்களுடைய தியாகதீபம் திலீபன் அவர்கள் எங்களுடைய தேசத்துக்காக உண்ணாநோன்பு இருந்து வீரச்சாவடைந்த போது அவருடைய வயது 23. எங்களுடைய இந்த உலகமே பிரமிக்கத்தக்க ஒரு வகையிலே கடற்படை, தரைப்படை, வான்படை என்று அந்த பிரகாசித்த விடுதலை புலிகள் இயக்கம் என்பதே இந்த 11 வயதிலே தொடங்கிய ஒரு போராட்டத்தினுடைய விளைவாக பெரும்பாலான போராளிகள் இள வயதினரை கொண்ட அந்த போராளிகளினுடைய ஒரு சாதனையாகத்தான் இந்த போராட்டம் இருக்கிறது. உண்மையிலே அந்த நிகழ்வு என்பது அது உலகத்தினுடைய ஒரு நியதியாக, ஒரு வெளிப்பாடாக அது தொடர்கிறது. இன்றைக்கும் ஈழத்தில் அதை நான் தொடர்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் இளைய தலைமுறையினர் விடுதலை போராட்டம் சார்ந்த கருத்துக்களை, எண்ணங்களை, படைப்புகளை கொண்டு செல்பவர்களாக இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலிலே திரளக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினராக இருக்கிறார்கள். நான் இதிலே புரியுதாக இன்னொரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிகச்சிறிய அளவிலான ஒரு நினைவு தூவி தான் இருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு நினைவு தூவியை அங்கே அமைத்திருந்தார்கள். அந்த நினைவு தூவி இலங்கை அரசாங்கம் அந்த நினைவு தூவியை அளித்த போதுதான் கனடிய தேசத்திலே அங்கே ஒரு நினைவு தூவி ஒன்றை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த இளைய தலைமுறையின் மீது வைத்த அந்த கை, அவர்களுடைய நினைவுகள் மீது வைத்த அந்த அடக்குமுறைதான் கனடாவிலே இன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இனப்படுகொலை
நினைவு தூவி உருவாகுவதற்கு அடிப்படையாக இந்த இளைய தலைமுறையினர், இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள். இதுவே மிகச்சிறந்த உதாரணமாக நான் இருக்க இந்த அடிப்படையிலே ஒரு தலைமுறைகளுக்கானதுதான் போராட்டம். அந்த வகையில இன்றைய இளைய தலைமுறையினர், ஈழ தலைமுறையினர் உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில இந்த நினைவேந்தலை கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சியிலே மிக கடுமையான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஈழத்திலே செய்ய முடியாதவர்களாக, மாவீரர் தினத்தை ஈழத்திலே அனுஷ்டிக்க முடியாதவர்களாக நாங்கள் இருந்த பொழுது எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் சமூக வலைத்தளங்களிலே தான் அந்த நினைவேந்தல்களை செய்திருந்தார்கள். நாங்கள் மிக 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 பல வருடங்களாக நாங்கள் அப்படித்தான் அந்த நினைவேந்தல்களை அனுஷ்டித்தோம். ஆனால் இப்போது நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே அந்த நினைவேந்தல்களை செய்து வருகிறோம். அன்றைய சமூக வலைத்தளங்களிலே செய்த அதே தலைமுறையினர் இன்றைக்கு மண்ணிலே நினைவேந்தல்களை செய்கிறார்கள், கலந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு போராட்டத்தினுடைய நெருப்பு அணையாமல் இருக்கிறது என்பதற்கு இளைய தலைமுறையினருடைய இயக்கம்தான் இங்கே வெளிப்பாடாக இருக்கிறது. முந்தைய காலங்கள்ல இன அழிப்புக்கு முன்னால ஒரு ஆயுதமேந்திய போராட்டம், இயக்கங்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டமாக இருந்தது, ஈழ விடுதலைக்கான போராட்டமாக. இன்னைக்குள்ள காலகட்டத்துல அதனுடைய இன்னொரு வடிவமாக இயங்குதல், ஒரு கூட்டு இயக்கமாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கையில அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குதா? இல்ல, இன்று நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு விதமான கண்காணிப்புகள் இருக்கு, பல்வேறு விதமான சிக்கல்கள், தொடர்பான சூழல்கள் எல்லாமே எங்களுக்கு வசதிகளை தருகின்றதை விட பல்வேறு சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில நாங்கள் ஜனநாயக ரீதியில, அதே போல எங்களுக்கு உரித்தான எங்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்கள் நாங்கள் போராட வேண்டியது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயம். அந்த உரிமையை எவராலும் தட்டி பறிக்க முடியாது. இந்த வகையில ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இந்த உரிமைகள் தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்களாக, கொண்டு செல்லக்கூடியவர்களாக, நான் நினைக்கிறேன் ஒரு மகத்துவமான போராட்டம் ஒரு ஆயுதத்தால் மாத்திரம் இல்லாமல் ஒரு அறிவாலும் மிகச்சிறந்த வகையில் போராட்டம் நடைபெற்றது. அந்த மண்ணில் உருவாகக்கூடிய தலைமுறைகள் சிந்தனை ரீதியாக மிக வலுவானவர்களாக இருக்கின்றார்கள். அது உண்மையிலே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விடயம். எங்களுக்கு எங்களுடைய அரசியல் தலைமைகள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் தான் எங்களுக்கு பல்வேறு சவால்களையும் சிக்கல்களையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை கூட தகர்த்து ஒரு சரியான வழியிலே அரசியலையும் போராட்டத்தையும் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். இந்த 2009க்கு பிறகு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பது இந்த நினைவேந்தல் தான். நாங்கள் 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் இறுதி போரிலே எங்களுடைய மக்கள் சரணடைந்த பொழுது அவர்களிடமிருந்த அத்தனை உடைமைகளும் அத்தனை அடையாளங்களும் அங்கே அழிக்கப்பட்டன. அவர்களிடம் அழிக்க முடியாமல் இருந்த ஒரு விடயமாக இருந்தது அந்த நினைவுதான். அவர்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகள், அந்த நினைவுகள் வழியாக நாங்கள் பதிவுகளை மேற்கொள்வது, உரையாடல்களை செய்வது, படைப்புகள் வழியாக பேசுவது, நவீன ஊடகங்களை பயன்படுத்துவது போன்றவற்றின் வழியாகத்தான் நாங்கள் நம்முடைய இந்த புதிய போராட்ட சூழலை நாங்கள் கையாள வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான இந்த 15 ஆண்டுகளிலே என்னுடைய தலைமுறையினர் இந்த நினைவுகள் வழியாக, நினைவுகளை ஆயுதங்களாக பயன்படுத்துகிற வகையிலே தான் போராட்டத்தை செய்கிறார்கள். எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அடைவுக்கான ஒரு இலக்காக இருப்பது இனப்படுகொலைக்கான நீதி. நாங்கள் அந்த இனப்படுகொலைக்கான நீதிக்கான களத்தில் எங்களிடம் ஒரு ஆயுதமாக இருப்பது ஒன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், இன்னொன்று மாவீரர் நினைவேந்தல். இந்த 2 கருவிகளையும் எங்கள் விடுதலைக்கான ஆயுதமாகத்தான் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அந்த வகையில எங்களுடைய தலைமுறைகள், எங்களுடைய மண்ணினுடைய இளைஞர்கள் அந்த 2 களங்களிலும் தேசமாக திரண்டிருக்கிறார்கள். நீங்கள் முள்ளிவாய்க்காலிலே பார்க்கின்ற பொழுது
தமிழ் இளைஞர்கள் மாத்திரமில்லாமல் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாம் இளைஞர்கள், அதே போல சிங்கள இளைஞர்கள் கூட மொழிவாய்த்தால் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள், புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இந்த மொழிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலுக்காக வரக்கூடிய இளைஞர்களை கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல மாவீரன் நாள் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய தேசமே திரண்டு இருக்கிறது. உண்மையில நீங்கள் இந்த மாவீரர் நாளிலே எங்களுடைய வடகிழக்கை ஒரு பரந்து பார்வையிலே எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு மேலே பார்த்தால், மேற்பார்வையிலே பார்த்தால், அந்த விளக்குகள் எரிகின்ற அந்த தேசம் எங்களுடைய தமிழ் தேசமாக என்பது. இப்படியாக எங்களுடைய தாகத்தை, எங்களுடைய நாட்டினுடைய விடுதலை தாகத்தை வந்து எங்களுடைய இளைய தலைமுறையினர், எங்களுடைய மக்கள் வந்து வெளிப்படுத்தி வருகின்றார்கள். தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிங்களர்களுக்குமே ஒரு வன்மம் மாறி மாறி இருந்துட்டு இருந்தது. இப்ப வந்து இந்த இறுதி போருக்கு பிறகு இப்ப உள்ள சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய சிங்களவர்கள், பொது சமூகம், நம்ம ஈழத்தமிழர்களை எப்படி பாக்குறாங்க? உறவாடுதல் எப்படி இருக்கு? இல்லைன்னா முன்னால மாதிரிதான் தொடருதா? சிங்கள மக்கள் மத்தியில வந்து உண்மையில வந்து ஒரு கணிசமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த போர் சார்ந்து இந்த இனப்படுகொலை போரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. அதுக்கு முன்பாகவே விடுதலை புலிகள் இருந்த காலகட்டங்களிலேயே வந்து தமிழீழம் என்கிற நாட்டை பற்றி பேசுகின்ற சிங்கள இளைஞர்கள், சிங்கள படைப்பாளிகள் கூட இருந்திருக்கிறார்கள். அதனால் பலர் நாட்டை விட்டு, இலங்கை அரசினுடைய அச்சுறுத்தல் நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து உள்ளாகிய சிங்கள படைப்பாளிகள் இருக்கிறார்கள். பல சிங்கள பத்திரிகையாளர்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 2009 பிறகான சூழலிலே வருகின்ற இலங்கை ஆட்சியாளர்கள், ஸ்ரீலங்கா அதிபர்கள் சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த அசௌகரியங்கள், சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய துன்பங்களை கண்டு வேதனைப்படுகின்ற அந்த மக்கள் பிரபாகரன் அவர்களிடம் இந்த நாட்டை கொடுத்திருக்கலாம், இந்த நாட்டிலே இருந்த ஒரே உண்மையான தலைவர் பிரபாகரன் தான் என்று பேசுகின்ற அளவுக்கு அந்த நிலைப்பாடு மாறியது. மிக கடுமையான ஒரு பேரினவாத சூழலிலே, ஒரு மிக கடுமையான பேரினவாதிகள் சிங்கள சமூகத்திலே காணப்படுகின்ற நிலையிலே சிங்கள மக்களினுடைய இந்த மனமாற்றம் என்பது உண்மையிலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மனமாற்றம். அதே போல என்னை போன்ற விடுதலை புலிகளினுடைய நியாயத்தை பேசுகின்ற, அதே போல தமிழர்களினுடைய உரிமைகள் தாகத்தை பேசுகின்ற, இனப்படுகொலைக்கான நீதியை பேசுகின்ற என்னை போன்ற படைப்பாளிகளினுடைய படைப்புகளை சிங்கள மக்கள் வந்து வரவேற்கிறார்கள். சிங்களத்திலே என்னுடைய படைப்புகள் வெளியாக இருக்கின்றன. இப்படியான ஒரு என்னை போன்ற பல படைப்பாளிகளுடைய படைப்புகள் வெளியாக இருக்கின்றன, இன்னும் வெளிவரக்கூட காத்திருக்கின்றன. இப்படியான ஊடாட்டங்கள் என்பது உண்மையிலே வந்து இரண்டு இனங்களுக்கும் இடையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய, அதே நேரம் இந்த இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் வந்து விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தினுடைய அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற நாளிலேதான் இலங்கையிலே வந்து ஒரு நிலையான அமைதியும் ஒரு நல்ல தீர்வுக்கான சூழலும் ஏற்படும். அதை நோக்கி நாங்கள் படைப்பாளிகளாக நகர்ந்து வந்தது. இது பல்வேறு மட்டங்களிலும் இந்த உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான இலக்குகள், அடைவுகளை இது எட்டக்கூடியதாக. இலங்கை மக்கள் இப்ப சிங்களவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஏதாவது கூட்டங்கள்ல நீங்க போய் பேசுறதுக்கான சூழல் இருக்குதா? இப்ப உங்களுடைய புத்தகங்களை வாசிக்கிறாங்கிறத தாண்டி அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டங்கள்ல நீங்க போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை போல படைப்பாளர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அதாவது உங்களுக்கு தெரியும், சென்னை புத்தக கண்காட்சி என்பது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல இலங்கை தலைநகர கொழும்பிலே வந்து நடைபெறக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி 2023ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். இந்த 23ஆம் ஆண்டு மன்னிக்கும் 24ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியிலே என்னுடைய கவிதை நூல் ஒன்று சிங்களத்திலே வெளியாக இருந்தது. அதனுடைய ஒரு வெளியீட்டு விழாவுக்காக நான் சென்றிருந்தேன். அது முழுக்க சிங்களவர்களினுடைய ஒரு தலைநகர், அது போல சிங்கள பதிப்பகங்கள், சிங்கள புத்தகங்கள், சிங்களவர்கள் நிறைந்த ஒரு இடம் தான். அங்கே மிக அரிதாகத்தான் தமிழர்கள், தமிழ் புத்தக கடைகள் எல்லாமே இருக்கு. அந்த இடத்திலே அது கொழும்பு பண்டாரநாயக்கா மண்டபம், அதாவது இலங்கையினுடைய
உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய முன்னாள் பிரதமர் பண்டார் நாயக் அவர்களுடைய ஞாபகம் மண்டபம். அந்த இடத்திலே என்னுடைய புத்தக கவிதை நூல் வெளியீட்டு விழா செய்யப்பட்டது. நான் அந்த இடத்திலே பல விடயங்களை பேசியிருந்தேன். அதாவது என்னுடைய அண்ணாள் விடுதலை புலி மாவீரன், விடுதலை புலிகளை சிங்கள மக்கள் ஏற்காதவரை தமிழ் மக்களை அவர்கள் நெருங்க முடியாது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் ஆயுதங்களை ஏந்தவில்லை, சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரி அல்ல என்பதை நம்முடைய மாவீரர் தின உரையிலே அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் என்ற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதே போல எங்களுடைய விடுதலை புலிகளுக்கு அவர்கள் கோரிய அரசியல் தீர்வினை இலங்கை அரசு முன்வைத்திருந்தால் இலங்கை ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவியல் ரீதியான வளர்ச்சிக்கு, அதாவது எங்களுடைய விடுதலை போராளிகள் விமானங்களை கண்டுபிடித்து விமானங்களை உருவாக்கி எங்களுடைய விடுதலை போராளிகளுடைய அந்த அறிவை பயன்படுத்தி இருந்தால் இலங்கை உலகத்திலே ஒரு தலை சிறந்த நாடாக மாறியிருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி பேசினேன். அங்கே மண்டபம் நிறைய சிங்கள மக்கள் இருந்தார்கள், பலரும் என்னுடைய கருங்களை பற்றி இருந்தார்கள், பலரும் வரவேற்பு செய்திருந்தார்கள். உண்மையிலே சிங்கள மக்களை பொறுத்தவரைக்கும் விடுதலை புலிகளை அவர்கள் மிக பிரமிப்போடுதான் பார்ப்பார்கள். அவர்களுடைய தாக்குதல்கள், வீர செயல்கள் எல்லாமே அவர்களுக்கு மிக பிரமிப்பூட்டும் முடியமாகத்தான் இருந்தது. உண்மையில விடுதலை புலிகளை முற்றாக அழித்து விட வேண்டும், துடைத்து விட வேண்டும் என்பது சிங்கள மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல. அது மஹிந்த ராஜபக்ச போன்ற பேரினவாதிகள் அதை செய்ய வேண்டும், தமிழ் மக்களை அழித்து ஒரு பெருந்தொகையான தமிழ் மக்களை பறிகொடுத்தாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒடுக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஆனால் சிங்கள மக்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளால் எந்த ஒரு விடுதலை புலி உறுப்பினராலும் ஒரு சிங்கள பெண்ணினுடைய மானத்துக்கு ஒருபோதும் பங்கம் ஏற்பட்டது. விடுதலை புலிகளுடைய அந்த மகத்துவமான பண்புகளை அவர்கள் அறிந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் விடுதலை புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலே சரணடைந்திருந்த இராணுவ சிப்பாய்களை சிங்கள பெண்கள், சிங்கள தாய்மார்கள் கோரிய போது எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை விடுதலை செய்திருந்தார். இப்படியான சில மகத்துவமான செயல்களால் விடுதலை புலிகள் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு அபிமானம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஒரு பிரமிக்கப்பட்ட இயக்கமாக இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், இறுதி போருக்கு பிறகு பார்வையிட வந்த சிங்கள மக்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட வீட்டை தான் சுற்றி நுழைந்திருந்தார். அந்த வீட்டுக்கு அவர்களுடைய விஜயம், பிரசன்னம் மிக அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்திலே இவர்கள் சிங்கள மக்களே பிரபாகரன் அவர்களினுடைய பேரை பிரபலமடைய செய்து விடுவார்கள், பிரபாகரன் அவர்களுடைய பேரை வாழ வைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே அந்த வீட்டை குண்டு வைத்து இலங்கை அரச படைகள் தகர்த்து, இப்படி அவருடைய விடுதலை புலிகளினுடைய அந்த தடங்களுக்கு, அவர்களுடைய அந்த நினைவுகளுக்கு கூட ஒரு இலங்கை அரசு அஞ்சுகிறது. ஏனென்றால் சிங்கள மக்கள் கூட அந்த நியாயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் கூட சிங்கள மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மாவீரர் நாட்களிலே சில என்னுடைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய, என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சில சிங்கள நண்பர்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். என்னுடைய அண்ணா விதைத்திருக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு அவர்கள் என்னை அழைத்து செல்ல கோரியிருந்தார்கள். அவர்களோடு மாவீரர் துயிலும் இல்லம் சென்றிருந்த பொழுது அங்கே எங்களுடைய சகோதரர்களுக்கு அந்த சிங்கள மக்கள் தீபங்களை ஏற்றி மலர்களை தூவி வணக்கம் செய்திருந்தார்கள். இப்படியான மாறுதல்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது துயிலும் இல்லத்துல அவர்கள் கேட்டார்கள் என்னிடம், விடுதலை புலிகள் எப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு தங்களுடைய ஒரு காலத்திலே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள் என்றவர்கள் மிக ஒரு வியப்போடு கேட்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒரு அவர்களுடைய செயல்பாடுகளை பிரமிப்போடு பார்த்தார்கள். இப்படியான நான் நினைக்கிறேன் தலைவர் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது, அதாவது வரலாறு எனது வழிகாட்டி, இயற்கை எனது நண்பன் என்கிற ஒரு கூற்று இருக்கிறது. அதே போல பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் என்று நான் நினைக்கிறேன், வரலாறு என்னை விடுவிக்கும் என்று சொன்னார். அப்ப இந்த இரண்டு தலைவர்களுக்கும் இடையிலான அந்த ஒரு விடயம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னாங்க, அவர்கள் வாழ்ந்த அந்த வரலாறு ஒரு காலத்துல அவர்களுக்கு ஒரு வெற்றியை, அதற்கான ஒரு சாயல்கள் கொண்ட ஒரு காலமாகத்தான் இந்த மக்கள் நினைவேந்தல் நாட்கள் இருக்கின்றது.
முள்ளிவாய்க்கால் களத்திலும் நாங்கள் சிங்கள மக்களை, சிங்கள நண்பர்களை, இளைஞர்களை சந்திக்கின்ற பொழுது உண்மையிலே அது இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கு. தமிழர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்த அளவுல மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இப்போதைக்கு இல்லை. அது நம்ம ஆயுத போர், ஆயுதம் தாங்கிய யுத்தம், இதுலேயே நம்முடைய கவனம் இருந்ததுனால அரசியல் ரீதியான கணக்கு வழக்குகள் இல்லைன்னா அதனூடான ஒரு முன்னேற்றம் நடக்க முடியாம போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி அதை எப்படி பார்க்க வேண்டுமாக இருந்தால், இலங்கை அரசியல்ல ஜனநாயக ரீதியான அரசியல் செயற்பாடுகளினுடைய தோல்வியால தான் ஆயுத போராட்டம் உருவாகியது. உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வா அவர்கள் தமிழர்களினுடைய உரிமைக்காக பல முயற்சிகளை, பல பல ஒப்பந்தங்களை செய்தார், பல சந்திப்புகளை செய்தார். அப்ப அவருடைய அந்த செயற்பாடுகள் இலங்கை அரசு அந்த ஜனநாயக செயற்பாடுகளுக்கு உரிய மதிப்பளிக்கவில்லை. அதேவேளை அந்த காலகட்டங்களிலே தமிழர்களுக்கு எதிராக பல இனப்படுகொலை இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு செய்திருந்தது. இதன் விளைவாகத்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கிற ஒரு தீர்மானம் அரசியல் தலைமைகளால் செய்யப்படுகின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தனித்தமிழரிடமும் அமைந்திருந்தது கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆயுத விடுதலை போராட்டமாகத்தான் இந்த தமிழர் விடுதலை போராட்டம் தலையிடப்பட்டிருந்தது. இப்படி இந்த போராட்டம் ஆரம்பிக்கிற காலத்திலே இருந்து 2009ஆம் ஆண்டு போராட்டம் ஒழிக்கப்படக்கூடிய நாட்கள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருந்தது. ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே உண்மையிலே எங்களுக்கு ஒரு காவல், அதே போல எங்களுக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் இருந்தது. தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய ஒரு தீர்க்கமான தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் பயணப்படக்கூடியதாகவும், அது எங்களுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒரு ஆதரவையும் ஒரு பலத்தையும் தரக்கூடிய வகையிலும் இருந்தது. 2009க்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இந்த ஜனநாயக அரசியலை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லது கையாளுகின்ற பொழுது எங்களுக்கு அங்கே பல சிக்கல்கள் உருவாகிறது. அதாவது எங்களுடைய இந்த அரசியல் பாரம்பரியம் என்பது எங்களுக்கு போராட்ட பாரம்பரியமாக இருந்தது. அந்த அடிப்படையில மக்கள் பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது வடகிழக்கு இணைந்த ஒரு தாயகம், ஒரு தமிழ் தேசியம், சுயநிர்ணய உரிமை, அதே போல மரபு வழி தாயகம் என்கிற இந்த தமிழ் தேசிய எண்ணங்களின் அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் அரசியல் தலைவர்களுக்கு வாக்களித்த பொழுதும் அவர்கள் அவர்கள் அவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு சரியான வகைப்பாடுகளை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு அழுத்தமாகவும் வெளிப்படையாகவும் சொல்ல போனால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை விடவும் மிக மோசமான அரசியல் தலைமைகள் ஈழத்திலே உருவாகினார்கள். மிக அதிகாரத்துக்கான, அதே போல பதவிகளுக்கான மிகப்பெரிய போட்டிகளும் காய் நகர்த்தல்களும் இங்கே நடந்தது. இதனால் அவர்கள் இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களிலே கவனம் செலுத்தாமல் தங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே தான் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அதாவது எங்களிடம் 2009 முள்ளிவாய்க்கால் நடந்த இனப்படுகொலை நாட்களின் பொழுது எங்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒரு கட்சி தான் இருந்தது. விடுதலை புலிகளாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கு உடைந்து பல கட்சிகளாக நாங்கள் நிற்கிறோம். இப்படியான ஒரு நிலைமையிலேதான் வடகிழக்கிலே தமிழர்கள் துண்டு துண்டாக 10-15 உடைந்து கேட்கிற பொழுது இங்கே ஒரே ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்கர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக ஆசனங்களை அள்ளி செல்லுகின்ற ஒரு நிலைமை இதனால் தான் உருவாகுது. அதுக்கான அடிப்படையான காரணமே தமிழ் தலைவர்கள் தான். அவர்கள் அந்த தவறுகளை ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய வகையிலே, உணரக்கூடிய வகையிலே தான் அண்மையிலே நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவுக்கு அவர்கள் ஓரளவுக்கு ஒற்றுமையாக கொஞ்சம் அவர்களிடத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டதனால் வடகிழக்கை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுரகுமார் அவனுடைய கட்சிகளை துரத்தி அடிக்க முடிந்தது. ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் வடக்கு கிழக்கிலே ஒரு 2வது நிலையில் இருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை தான். அதாவது இன்னும் தமிழ் தலைவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையை செய்கின்ற ஒரு வாக்களிப்பாகத்தான் அந்த வாக்களிப்பையும் பார்க்க வேண்டும். அப்ப எங்களிடம் அந்த ஒரு சரியான அரசியல் பாரம்பரியம் இல்லை என்பதனால், களத்தில் விடுதலை புலிகள் இல்லை என்பதனால்
தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்கிற ஒரு நிலைமை உருவாகிறது. இந்த தலைவர்கள் ஒரு தரைகட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு மிகவும், அதாவது இனம் அழிந்தாலும், அது வழக்கமாக சொல்வார்கள், அதாவது மகன் இறந்தாலும் பரவாயில்லை, மருமகளினுடைய தாலியை அறுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மாமியாரை போல இன்றைக்கு பல தமிழ் அரசியல்வாதிகளை நாங்கள் ஈழத்திலே பார்க்கிறோம். இனம் அழிந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய அரசியல் இருப்பு தான தலைவராக இருக்க வேண்டும், தான் அரசியல் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மக்கள் அவர்களை தேர்தல்களிலே நிராகரித்து மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஈழத்து மக்கள் ஒரு தேர்தல்ல மிகச்சரியான முடிவெடுக்கிறது. அதாவது ஒரு சிங்கள அரசுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதாக இருக்கலாம், அல்லது தமிழ் தலைவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதாக இருக்கலாம். மக்கள் ஒரு மிகுந்த அரசியல் தெளிவோடு, அரசியல் அறிவோடு தான் உண்மையிலே வாக்களிக்கிறார். 2015ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச இனப்படுகொலை போருக்கு பிறகு சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மையான வாக்கில 2வது முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 3வது முறையாகவும் அவர் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலையிலே வடகிழக்கு மக்கள் இணைந்து அவருக்கு மிக எதிராக மிகப்பெரிய அளவில் வாக்களித்தார். அதன் காரணமாகத்தான் முதலில் மஹிந்த ராஜபக்ச இலங்கை அரசியல்ல இருந்து இல்லாமல் செய்யப்பட்டார். அன்றைக்கு அவருடைய வீழ்ச்சி, இந்த 10 ஆண்டுகளுக்கு முதல் அவருடைய வீழ்ச்சி அதுவும் சரியாக 10 ஆண்டுகள் ஆகின்றன. 2015 அவருடைய வீழ்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது. ஈழத்து மக்கள் தான். அவர் தேர்தலில் தோல்வி அடைந்த போது தன்னுடைய சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டைக்கு சென்று அவர் சொன்னது, நான் ஈழ நாட்டு மக்களால், ஈழத்து மக்களால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்கிற அந்த சொல்லையை அவர் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய வகையில அந்த மக்களினுடைய அந்த தேர்தல் முடிவு அமைந்தது. நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் தலைமைகளை திருத்தி எங்களுடைய அரசியல் பாதையை மிக சரியான வகையிலே நாங்கள் கொண்டு செல்வோம். அதற்காக எங்களிடம் ஒரு வழிபாட்டு அரசியல் இல்லை. நாங்கள் தமிழ் தலைவர்களை ஒரு நாயகத்தன்மையோடு பார்ப்பவர்களும் இல்லை. எங்களுடைய நாயகர்கள் இன்றைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் தான். இவர்களை இடித்துரைத்து இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கான பணிகளை, செயல்பாடுகளை நாங்கள் எங்களுடைய மண்ணிலே மேற்கொள்வோம். உண்மையிலே நெஞ்சை கலங்கடிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த பேட்டி முழுவதுமே அப்படித்தான் அமைந்திருந்தது. நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த பேட்டி தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றி.